ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மருக்கள் அப்படிங்கிற ஒரு இதுக்கு ஒரு செம்மையான ஒரு ஹோம் ரெமெடி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுவும் பாருங்க, இன்றைக்கி நிறைய பேர் வந்து கண்ணில் வந்து இருக்குது வைக்கலாமாக்கா, அப்படி இல்லைன்னா நெத்தியில் வந்து வைக்கலாமா, இல்லை கழுத்தில் இருக்குது, அந்த மாதிரி இருக்கிற எல்லா பக்கமுமே ஒரு வைக்கிற மாதிரி வந்து ஒரு ஹோம் ரெமெடி வந்து சொல்லுங்கன்னு சொன்னீங்க. நிறைய நம்ம சேனலில் வந்து மருக்கு வந்து ரொம்ப போட்டிருக்குறோம். ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து விழுகவே இல்லைக்கா அப்படின்னு சொல்கிறீங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு 2 பொருளை வச்சு இன்றைக்கி ஒரு செம்மையான ஹோம் ரெமெடி தான் இன்றைக்கி வந்து ரெடி ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நீங்கள் தடவிட்டு நைட்டில் ஒரே நைட்டில் நீங்கள் நல்லா தடவிட்டு ஒரு 5 மணி நேரம் இப்போ நான் சொல்கிற மெத்தேடில் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா, நார்மலாக இப்போ தான் உங்களுக்கு அந்த மரு வந்திருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு டைமே வந்து உதிர்ந்துடும். சப்போஸ் அதிகமாக நாளடைவில் நிறையா இது இருந்துச்சு, உதிரவே மாட்டேங்குது அப்படின்னா ஒரு 2, 3 ட்ரிப்பு வந்து இதை தொடர்ந்து பயன்படுத்துகிறப்போ உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்கும். கண்டிப்பாக இது வந்து 100% ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹோம் ரெமெடி தான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து நம்ம அந்த போட்டால் அந்த பேஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் எரிச்சல் வரும்னு சொல்லுவீங்க. ஆனால் இது கொஞ்சம் எரிச்சல் வந்தால் தான் நம்மளுக்கு அதோட பலன் வந்து ஃபுல்லாக கிடைக்கும். அதனால் இது அப்ளை பண்ணுறப்ப எரிச்சல் வர்றதுனால பயப்படவெல்லாம் தேவையில்லை. அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சகோதரி இந்த ஒரு வாரமாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு மரு வந்து உதிர்றதுக்கு உடனே வந்து ஒரே இரவில் வந்து மரு வந்து இந்த மரு பெருசு பெருசாக இருக்கும் கண்ணில், கழுத்தில், அந்த மாதிரி வலியே இல்லாமல் உதிர வைக்கிறது எப்படி அப்படிங்கிறதா இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். நான் அந்த சகோதரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 1 வீக் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க, அக்கா என்னக்கா ஏதாவது ஒரு ஹோம் ரெமெடி சொல்லுங்கக்கா, நிறைய கசகசன்னு இருக்குது முகத்தில் அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக மட்டும் இல்லை, நீங்களும் எதிர்பார்த்துருப்பீங்க மரு வந்து எப்படி உதிர வைக்கிறது, பார்லர் போயிட்டு கரண்ட் மூலியமெல்லாம் வச்சு அந்த மாதிரியெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு எடுக்கிறோம். அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் தேவையே இல்லைங்க. லைட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒரே நாளில் உதிர்ந்துடும். அதிகமாக ரொம்ப பெருசாக ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னா 1 வீக் இல்லை, ஒரு 3 நாள் மட்டும் தொடர்ந்து வச்சிங்கன்னா இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல அந்த மரு வந்து வரவே வராது. சூப்பரான ஒரு ரிசல்ட் தரும். அதுக்கு தேவை வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம பூண்டும் சின்ன வெங்காயம் எடுக்கிறேன். உங்களுக்கு 2 ஹோம் ரெமெடி வந்து இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அந்த ஹோம் ரெமெடியில் எது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு தெளிவாக இருக்கோ அதை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஆனால் அந்த 2 ரெமெடியுமே உடனே வந்து மரு உதிர்றதுக்கு ஒரு செம்ம ஒரு ஹோம் ரெமெடி தான். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பூண்டு வெங்காயம் அதுதான் நம்ம எடுத்துருக்கோம். இப்போ நல்லா வந்து 2, 3 பூண்டு அளவுக்கு, அதிகமாக மரு இருந்துச்சுன்னா நிறைய எடுத்துக்கோங்க. சும்மா குட்டியாக இருக்கும், இல்லை ஒரு பேருக்கு முகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒரே பக்கம் இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 3 வெங்காயம், 3 பல் பூண்டு கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கோங்க. சரிங்களா? பூண்டு 2 சம அளவு இருக்கணும். வெங்காயம் இதுவும் பூண்டு வந்து சம அளவு இருக்கணும். அதே மாதிரி இந்த கல் வந்து இடிக்கல் எல்லா வீட்லேயும் இருக்கும். ஒரு வேளை உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா மிக்ஸி ஜார், சின்ன ஜார் இருக்கு இல்லையா, அதில் போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ இதை நம்ம தட்டிட்டு இதில் இருக்கிற சாறு வந்து நம்ம எடுக்கணும். சரிங்களா? இதை வந்து நம்ம சாறு எடுத்துக்கலாம். கல் வந்து நல்லா கழுவிடுங்க, காரம் இருக்க போகுது. அதனால் இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி பூண்டு ரொம்ப சாரெல்லாம் கிடைக்காது, லைட்டாக தான் கிடைக்கும். ஆனால் அதோடய பவர் வந்து வேறு லெவலாக இருக்கும். மரு வந்து இடமே தெரியாமல் நல்லா உதிர்ந்துடும். 2 வந்து சம அளவு எடுத்து நல்லா வந்து நசுக்கிக்கோங்க. இப்போது இதை வந்து நம்ம ஒரு 3 பல் பூண்டு வெங்காயம்லாம் எடுத்துட்டீங்க இல்லையா, அளவை எடுத்துகிட்டு இப்போது நம்ம இதை வந்து நசுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, இதை நம்ம சாறு வந்து பிழிஞ்சு எடுக்கணும். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அவ்வளோ ஒரு சின்ன வடிகட்டி வச்சுட்டு இதை நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ரெண்டையும் பாருங்கள், எவ்வளோதான் நம்ம எவ்வளோ பல் பூண்டு 3 வெங்காயம் போட்டோம், எவ்வளோ பெரிய பல் பூண்டு வச்சோம், இவ்வளோதான் சாறு கிடைக்கும். கண்டிப்பாக ஒரு சொட்டு கூட தண்ணி விடக்கூடாது, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. வெறும் இதில் வச்சு நம்ம தட்டி தான் இந்த சாறு கஷ்டப்பட்டு எடுக்கணும். ஆனால் எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பெனிஃபிட்டு, செம்மையாக நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்கும். பாருங்கள், இவ்வளோ வெங்காயத்துக்கும் பூண்டுக்கும் ஒரு துளி சாறு தான் நம்மளுக்கு கிடைக்கும், இவ்வளோ தான் கிடைக்கும். சரிங்களா? ஆனால் இது செம்ம ரிசல்ட் தரும். முகம் ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இப்போது இது கூட நம்ம இன்னொரு முக்கியமான ஒரு பொருளை நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஆலோவேரா ஜெல்லை இதில் கலந்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன்.
இப்போது இந்த சாறில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் இதை நீங்கள் இன்னும் ஒரு அரை டீஸ்பூன் வந்து ஆலோவேரா ஜெல் போட்டுட்டு நல்லா கலந்து ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதிகம் மருக்கள் இருக்குது, எனக்கு 10 வருஷமாக இருக்குது, அது விழுகலை அப்படின்னா தொடர்ந்து 3 நாள் மட்டும் நைட்டில் தூங்க போகிறீங்க இல்லையா, அப்போ வச்சுட்டு நான் சொல்கிற மாதிரி வச்சு படுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே தெரியாமல் உதிர்ந்துடும். நீங்கள் ₹1 செலவு பண்ணாமல் ஒரு துளி வலி இல்லாமல் உங்கள் முகத்தில் மருக்கள் வந்து நீக்கப்படும். செம்மையான ரிசல்ட்டும் கொடுக்கும். கண்டிப்பாக 100% இது வந்து ரிசல்ட் கொடுக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இன்னும் ஒரு அரை டீஸ்பூன் போட்டு கலந்திங்கன்னா நல்ல ஒரு ஜெல்லு மாதிரி ஃபார்ம் ஆயிரும். வெறும் கற்றாழை ஜெல்லையே நீங்கள் தடவினாலே உங்களுக்கு வந்து அந்த மரு வந்து இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். நம்ம வந்து இப்போ இன்றைக்கி வந்து பூண்டுலேயும் வெங்காயச்சாறுலையும் கலக்கிறப்ப இது ஒரு க்ரீம் மாதிரி வரும் நம்மளுக்கு. இது நல்லா வந்து ஆனால் கலக்கணும். பாருங்கள், இன்றைக்கி கூட நீங்கள் ஒரு அரை டீஸ்பூன் வந்து போட்டுக்கலாம். இதை வந்து நீங்கள் கற்றாழை ஜெல்லில் கலந்து போடுறப்ப உங்கள் முகத்தில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. அதே மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒரு பக்கம் மட்டும்தான் இருக்குன்னா நீங்கள் அந்த இடத்துல மட்டும் வச்சா போதும். எல்லா பக்கம் வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. மருக்கள் மேலே மட்டும் வச்சா போதும். இங்கே பாருங்கள், சூப்பரான ஒரு க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. செம்மையாக இருக்குது. இது ஒரு பாட்டில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க, டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஏன்னா டெய்லி நம்ம இதை வந்து சாறு எடுத்துகிட்டு இருக்க முடியாது. இது யாருக்காக இருந்தாலும் சரி, எந்த இடத்துல மரு இருந்தாலும் சரிங்க, சும்மா நீங்கள் அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா போதும். ஒவ்வொரு சொட்டு ஒவ்வொரு நைட்டில் வச்சு விட்டிங்கன்னா போதுங்க, இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். செம்மையாக க்ளோ ஆகும். இப்போ இதை வந்து நீங்கள் எப்படி வைக்கணும் அப்படின்னா, சும்மா ஒரு சாம்பிளுக்கு உங்களுக்கு நான் வச்சு காமிக்கிறேங்க. ஒரு சின்னதாக நான் ஒரு பொட்டு வச்சுட்டு உங்களுக்கு நான் அந்த இடத்த எப்படி வைக்கணும் அப்படின்னு காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி வந்து மரு இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிறப்போ இந்த நீங்கள் மரு மேலே மட்டும்தான் டிக் பண்ணணும். அதை எப்படி டிக் பண்ணணும்னா, சில பேர்த்துக்கு வந்து பூண்டு வந்து ஒரு மாதிரி புண்ணாயிரும்க்கா அப்படின்னு நிறையா பேர் கேட்குறீங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காயை லைட்டாக இதில் டிக் பண்ணிக்கோங்க. அந்த மரு சுற்றி டிக் பண்ணி விட்டு நல்லா அப்ளை பண்ணி விட்ருங்க. இப்படி இந்த மாதிரி தேங்காய் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஹோம் ரெமடியை பயன்படுத்துகிறப்போ அந்த ஸ்கின்னில் அலர்ஜி வந்து உங்களுக்கு வராது. இப்போ எல்லா பக்கம் இருக்குது அப்படின்னா நல்லா அந்த அகலத்துக்கு இந்த மாதிரி வந்து தேங்காயை நல்லா அப்ளை பண்ணிங்க. பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற ஜெல்லு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நல்லா என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்படி எடுத்துகிட்டு அது மேலே இங்கே பாருங்கள், நல்லா மறு மேலே விழுகணும். இப்படி இப்படி வந்து மறு மேலே வச்சு நல்லா ஃபேன் காற்றுல உட்காருங்க. கொஞ்சம் நேரம் உட்காந்திங்கன்னா நல்லா அது வந்து நல்லா இறங்கி இப்போது அந்த பூண்டோட சாறும் வெங்காயச்சாறும் இது உள்ளே போய் இறங்குறப்ப செம்மையான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு வேரோடு வந்து உங்களுக்கு பிடுங்கிட்டு வந்துடும். இந்த மாதிரி நல்லா பெருசாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 3 நாள் தொடர்ந்து வைங்க. ஒவ்வொரு நைட்டு இதை அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறப்ப சுத்தமாக வேரிலிருந்து வெளியே வந்துடும். ஒரு துளி கூட உங்களுக்கு எப்படி சொல்கிறது, வலியே இல்லாமல், ஒரு துளி காசு செலவில்லாமல் இந்த மாதிரி வந்து நீங்கள் வச்சு எடுத்துக்கலாம். எந்த இடத்துல இருந்தாலும் சரிங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு பக்கம் கழுத்தில் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி வச்சுட்டு இது வந்து கீழே ஒழுகவும் ஒழுகாது. எதுக்காக நம்ம ஆலோவேரா சேர்க்குறோம் அப்படின்னா, ஆலோவேரா ஜெல் வந்து உங்களுக்கு கெட்டியாக ஒரு பசை மாதிரி இருக்கும். அப்போ அந்த சாரை வந்து வெளியே ஒழுக விடாதீங்க. பாருங்கள், பிடிச்சி வச்சு பார்த்தீங்களா, க்ரீம் மாதிரி ஆயிரும். அந்த ஆலோவேராவும் வேரோடு நம்மளுக்கு வந்து அதை எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம இதில் சேர்க்குறோம். இந்த ஸ்கின்னில் எந்த ரிப்போர்ட்டும் வராது. கண்டிப்பாக தேங்காய் அப்ளை பண்ணிவிட்டு வைங்க, நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா, அந்த ஒரு சகோதரி கேட்டுகிட்டே இருந்தாங்க. கண்டிப்பாக இதை பண்ணுங்கள். ஒரு 3 நாள் தொடர்ந்து பண்ணாலே டோட்டலாக விழுந்துடும். இப்போ இதை வந்து நான் கழுத்துலேயும் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். அடுத்த ஒரு ஹோம் ரெமடி என்ன அப்படின்னு காமிக்கிறேன். அதுவும் உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா அதை கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்த ஹோம் ரெமடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெத்தலை வந்து ப்ரெஸ்ஸாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு வெற்றிலை வந்து நம்மளுக்கு தேவைப்படாது. வெற்றிலையோட காம்பு தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ரெஸ்ஸாக இருக்கும் அந்த காம்பு. இதில் ஒரு சாறு நம்மளுக்கு கிடைக்கும் தெரியுங்களா, இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி வந்து பாருங்கள், நல்ல சாறு வரும். இந்த மாதிரி வந்து ஒரு 4 பீஸாக வந்து இதை எடுத்து விட்டுக்கோங்க வெத்தலை காம்பில். சரிங்களா, இந்த மாதிரி எடுத்துகிட்டு இது ஓரமாக இருக்கட்டும். இதுக்கு அடுத்து நம்ம அந்த வெத்தலைக்கு வெப்பம் இல்லையா, சுண்ணாம்பு இருக்கும். சரிங்களா, நான் வந்து இதில் தண்ணி ஊற்றி வச்சுக்க ரொம்ப கெட்டியாக இருக்குது. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த சுண்ணாம்பை வந்து லைட்டாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு, இப்போ பாருங்கள் இந்த மாதிரி மரு இருக்குது அப்படின்னா தேங்காயை லைட்டாக தடவிக்கங்க. ஏன்னா சில பேர்த்துக்கு இந்த சுண்ணாம்பு வந்து சேராது, புண்ணாயிரும். அதனால் நீங்கள் எந்த இடத்துல வச்சாலும் சரி தேங்காயை நல்லா இப்படி வந்து அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த சுண்ணாம்பை குழச்சி இந்த மாதிரி அந்த மரு இருக்கு இல்லையா, அது மேலே இப்படி வச்சுருங்க. வச்சுட்டு இதோடு விடாமல் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த வெத்தலை காம்பு இருக்கு இல்லையா, இந்த சாரை அதில் வந்து அதில் டிக் பண்ணி விடணும். நீங்கள் இப்படி பிழிஞ்சு விட்டிங்கன்னா அந்த வெத்தலையோட சாறு வந்து நல்லா அதில் பிடிச்சிக்கும்.
அப்போது இது வேர்க்காடுகளை நல்லா இறங்கி டோட்டலாக அந்த மரு வந்து வேரோடு வந்துடும். இது ஒரே நாளில் உங்களுக்கு வந்து மரு உதிரும். கண்டிப்பாக இந்த வெத்தலை காம்போட சாறு வந்து நம்மளுக்கு தேவை. ஃப்ரெஷ்ஷான வெத்தலையை எடுத்து வச்சு இப்படி தடவுனீங்க அப்படின்னா, தடவிட்டு சுண்ணாம்பை வச்சு விட்டீங்க அப்படின்னா, அந்த மரு மேலே இப்படி வச்சு விட்டுருங்க. வச்சு விட்டுட்டிங்கன்னா வேரோடு அருந்து விழுந்துடும். கண்டிப்பாக தேங்காய் ஸ்கின்ல அப்ளை பண்ணிவிட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வைங்க. செம்மையாக ரிசல்ட் கொடுக்குங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. இது வேறு லெவலாக மரு வந்து உதிரும். இது மருவுக்கு மட்டுமே ஒரு ரெமடின்னு கூட சொல்லலாம். இந்த 2 ரெமடியுமே உங்களுக்கு ஈஸியாக வீட்டில் செய்யக்கூடியது. இதுவும் வந்து ஒரே நைட்டில் வந்து விழுந்துரும். சாதாரண இப்போ தான் வருது அப்படின்னா அந்த ஈஸியாக இருக்கிறதெல்லாம் விழுந்துரும். சரிங்களா? அதனால் இப்போ கண்டிப்பாக வந்து இந்த 2 ரெமடியுமே உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை வந்து ரெடி பண்ணி போடுங்க. அசிங்கமாக முகத்தில் வந்து இருக்கிறதுனால நம்ம நிறையா பக்கம் வந்து அது போய் சில பேர்த்துக்கு பார்லர் போய் எடுக்கிறதுக்கு பயமாக கூட இருக்கலாம். அதனால் நீங்கள் எதையுமே யோசிக்காதீங்க. இந்த ஹோம் ரெமடியை நீங்கள் பயன்படுத்துங்க. நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் கழுத்தில் அந்த ஜெல்லு வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், குட்டியாக இருக்குது. ஒரு மரு மட்டும் இருக்குது. இப்போ இதை நான் ரெடி பண்ணேன் இல்லையா, இதை வந்து இப்போ நான் லைட்டாக தேங்காய் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அது மேலே வந்து இதை பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நான் வைக்க போகிறேன். அவ்வளோதான். கீழே வந்து ஒழுகாது. நல்லா ஜெல்லு மாதிரி வந்து பிடிச்சிடும். இந்த மாதிரி வந்து டிக் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு இடைஞ்சலாக இருந்துச்சு அப்படின்னா செயினெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இது மேலே ஒரு சின்னதாக ஒரு பேண்டேஜ் மாதிரி அல்லது ஒரு காட்டன் பஞ்சு மாதிரி வச்சு ஒட்டிட்டீங்க அப்படின்னா டோட்டலாகவே உங்களுக்கு வந்து ஒரே நாளில் உதிர்ந்து வந்தாலும் அதோடு வந்துடும். கண்டிப்பாக இந்த ஹோம் ரெமடியை ட்ரை பண்ணுங்கள். நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா? இந்த மாதிரி வந்து வச்சு நல்லா காய விட்டிங்கன்னா 2 நாள் 3 நாள் தொடர்ந்து வச்சுக்கிறப்ப சுத்தமாக போயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் பார்க்கலாம். பாய்.